ராசு சீமாட்டியார வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டான். ஆனா நாங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக விடல. பாண்டவர்களுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிட்டோம். ராசு மாமா பாத்திரப்பாரே. பார்த்துட்டு எங்க கிட்ட வந்து, நான் தான் இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேன், இவ எப்படி வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான். ஆனா நாங்க விடலையே. டேய், நீதான் உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டியடா. அவங்க இங்க இல்லவே இல்லையே. இல்லாத ஒரு ஆளு உன் கண்ணுக்கு தெரியறாகனா அது உன்னுடைய மனப்பிரம. ராசு, இதுக்கு காரணம் சீமாட்டியார் உன்னுடைய அடி மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காக. அதனாலதான் எங்க யார் கண்ணுக்கு தெரியாத அவங்க, இந்த வீட்டிலேயே இல்லாத அவங்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறாக. உன் மனசுக்குள்ள அவங்க மேல ஆழமா அன்பும் பாசமும் இருக்குன்னு அப்படியும் இப்படியும் சொல்லி அவனை ஒரு வழியா குழப்பி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம். சூப்பர் மாமா. ராசுவையும் சீமாட்டியாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது கயலும் மல்லிகாவும் தான். ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு அன்பும் குட்டியும் படாத பாடுபட்டானுவ. மணிமேகலை, தவறு செய்யறதுங்கிறது மனித இயல்பு. ஆனா மன்னிக்கிறது தெய்வ குணம். தம்பிக்கு தப்பு செஞ்சானுங்கன்னா அவனோட கண்டிக்கலாம். ஆனா தப்பு செஞ்சுட்டானவளேன்னு ஒரு நாள் அவனோட வெறுக்க கூடாது. ஏன்னா தவறு செஞ்ச ஒரு மனுஷனை நாம மன்னிக்கும் போது நாம தெய்வத்துடைய நிலை அடைஞ்சிடுதோம். இந்த கைத்தட்டல், பாராட்டு இது எதுவுமே எனக்கு சேராது. ஏன்னா இது அத்தனை எனக்கு சொல்லிக் கொடுத்தது காசிக்கு போயிருக்கிற என் தெய்வம், என் தாத்தாதே. அவங்க எப்போ வருவாங்களோன்னு தெரியல. சரி, நீங்க வேலையை பாருங்க. மளிகை பிளார். ஐ வாண்ட் மளிகை பிளார் பார் தேன். தேனுக்கும் மளிகை பிளார் வேணும். கொடுத்துட்டா போச்சு. தேன் வரேன்னு சொன்னாலா? எப்ப வருவா? 3 days ஆகும். அதாவது 3 நாள் ஆகும். 3 days-ஆ? இனிமே எதுக்கு பூ? அது வரைக்கும் வாடாம இருக்குமா? தேனுக்கு பதிலா அழகு மச்சானே வச்சுப்பாரு. என்ன மச்சான், நான் வேணா வச்சு விட்டுமா? நோ, பிளார் ஒன்லி லேடிஸ் தான் வச்சுக்கறணும். ஆம்பளைங்க வச்சா அசிங்கங்க, வச்சுக்க கூடாது. இத எப்படிதான் தேனு சமாளிக்கிறாளோ தெரியல. காதல வாங்கினா தானே கஷ்டம். என்னமோ பேசிட்டோன்னு விட்டுட்டு வா, நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு நலபாகமும் இப்படித்தான் ரோஷினி கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரு. அழகு மாமா ஆங்கிலம், சோழ நாடு செந்தமிழ் விளங்கிடும்.
பாவமா தான் இருக்கு. தப்புதான், ஆனா தப்பு இல்ல. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? தாத்தா எப்படி இருக்காரு? நாங்க நல்லதா இருக்கோம். என் பொண்ணு தான் உங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கா. ஏமா, ரேவதி தானே இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. ஏன் அவ நல்லது கெட்டது சொல்லக்கூடாதாக்கும்? அவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா எங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காதுன்னு அவனுக்கு எதிராவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னம்மா பண்றது, உங்ககிட்ட தான் ரேவதி வசமா மாட்டிக்கிட்டாலே. நீங்க அவ தலைமையில ஏறி உட்காந்து ஆடுறீங்க. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. ஹலோ ஜில்ஜில் ரமாமணி, என்னாச்சு? வந்தது இப்படி ராக்கெட் மாதிரி எகிரிட்டு இருக்கீங்க? பாத்து போதும். ஐயோ, என்னம்மா இது, இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்கிய? அக்கா இழைச்சிட்டாங்களா? அம்மா நீ வா. நீ சும்மா இரு, நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்பு குட்டியும் நல்ல சுந்தரத்தை அசிங்கப்படுத்தின உடனே நல்லா கண்ணீரோட பொண்டாட்டிய கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்தானே. நானும் எங்க அப்பா சிலம்பசிங்கமும் இல்லனா அவங்க 2 பேர் கதியும் என்னமா இருக்கும்? இப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு ஏன் பொண்ணு என்னவோ சக்காலத்தி மாதிரி நடத்துறீங்களாமே. கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? எங்க போய் சொல்றதுன்னு கேட்கதான் இங்க வந்தீங்களா? பேசாம கோயில்ல போய் சொல்லுங்க, போங்க. அம்மா மேல வான்னு சொல்றேன்ல, நீ வா. மேல வா மேல வாண்ணா. உங்க வீட்டுக்கு என்ன பந்திக்கா வந்த? மாப்பிளைய கூப்பிடு. அந்த மனுஷன் நாக்க புடுங்குற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். கூப்பிடு. என்ன கேப்பீங்க? அம்மா பெரிய மாமா கோவத்துல இருக்காரு. எக்கு தப்பா பேசி வாங்கி கட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜில்லு ஜில்லு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கு. நீ விடுகா இல்ல? மேடம் சிவகாமி, நீங்க பேசுங்க. இதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு தான் போவேன். எதுக்கு? என் பொண்ண நீங்க கொடுமைப்படுத்துறதுக்கு. அப்படியா? அப்படின்னு யார் சொன்னது? ஏண்டி கதையா சொல்லிட்டு இருக்கேன் நானு? யார் சொன்னது, எப்ப சொன்னதுன்னு கேட்டுட்டு இருக்க? ராஜசுந்தரம் வரட்டும், மானத்தை கெடுத்தாதான் சோறுபட்டு வரும். அம்மா தோப்பாரா விட்டா ஓரா பேசிட்டே இருக்க. ராசமச்சனை பத்தி ஏதாவது எக்கு தப்பா பேசின மூஞ்சி பேந்து போயிடும் சொல்லிட்டேன். மருமக இப்ப உனக்கு ராஜசுந்தரம் ஆயிட்டாரா? அன்னைக்கு நாங்க சேலையை அவுத்து விட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? மல்லிகா விடு, ஏதோ பேசிட்டு போட்டோம். பேசிட்டு போறதுக்காக நான் வரல, என் பொண்ண என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். பொண்டாட்டி வேணும்னா அந்த ராஜசுந்தரம் என் கால்ல விழுந்து கெஞ்சணும். மல்லிகா, இரு, 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 பேசுற விடு. நீ வா போலாம். நீ வா. என் ஆட்டக்காரங்களா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. என் பொண்ணுதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. அவ சொல்றதுதான் இங்க வேத வாக்கு. ரேவதி சொன்னாதான் நீங்களே சாப்பாட்டுல கை வைக்கணும். இல்ல அந்த ராஜசுந்தரத்துக்கு இவ பொண்டாட்டி இல்ல. அந்த ராஜசுந்தரம் மொட்டை பயலாவே கடந்து உங்களுக்கே உழைச்சு கொடுத்துட்டு சாக வேண்டியதான். விட்டு ஓவரா பேசிட்டே இருக்க, நீ வா வா. பெரிய மாமா, சிவகாமி அம்மா வந்திருக்காங்க. ஓ, அத்தை வந்திருக்காங்களா? ஆ, சாப்பிட்டாங்களா? நல்லா கவனிச்சிங்களா? நல்லா வரும்போதே வெள்ள குதிரை ஏறி வீச்சர்வலோட தான் வந்தாங்க. சும்மா இருக்க மாட்டியா? கோவத்துல வந்திருக்காங்க. நீங்களும் கோவப்படாம பேசுங்க மாமா. போன் பண்ணி வர வச்சுட்டாளா? அது அவ திருந்தவே மாட்டா. வாங்கத்த,
எப்படி இருக்கீங்க? ஏன் மாப்ள ரேவதி அப்படின்னா தப்பா சொல்லிட்டா? அன்ப குட்டியை பட்டது உங்களுக்கு சரியா படுதா? இல்ல நீங்க சொல்லிதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா? என்ன ரேவதி, அத்தை என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலைங்க. நீ சொல்லாம தான் அவங்க கிளம்பி வந்தாங்களா? ஏன் அவங்க நிம்மதியா கட்டுக்கிற? நான் நிஜமாவே ஒண்ணும் சொல்லலைங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்னைய திட்டுறீங்க? ஏமா கேக்குறாருல, சொல்லு. நானா உன்னை வர சொன்னேன்? சொல்லுமா, வாய் திறந்து சொல்லு. அப்போ நான் இங்க வந்தது தப்பா? இல்ல என் பொண்ணு ரேவதி இந்த பாண்டவர் இல்லத்துல இருக்கிறது தப்பா? ஏய், நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இங்க பாருங்க மாப்ள, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. ஒண்ணு, உங்க குடும்பத்தை பிரிஞ்சு நீங்களும் என் பொண்ணு ரேவதியும் தனி குடுத்தனம் போகணும். இல்ல என் பொண்ணு ரேவதிய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான். இது ரெண்டுல ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. எங்க கூட்டிட்டு போவாங்க? அவங்க வீட்டுக்கு. அவங்க கணவர் இங்க இருக்கும்போது ஏன் அங்க கூட்டிட்டு போவாங்க? கேட்டு சொல்றேன். எப்போ? அவசரமா, பொறுமையா இரு. சரி. ரேவதி, மாப்பிள்ள மௌனமா இருக்கிறத பார்த்தா உனக்கு விடியாது போல இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீதான் இதுக்கு முடிவெடுக்கணும். ஒத்துப்பட்டு புருஷன் வீட்லயே வாழ போறியா இல்ல ஏன் கூட வர போறியா? ரெண்டுமே வேண்டாமா. நான் செத்தாதான் நிம்மதியா இருப்பேன். நான் பேசாம செத்தே போயிடுறேன். நீ எதுக்குடி இங்க சாகுற? நம்ம வீட்ல சாகலாம். நானும் சேர்ந்து சாவேன்ல. நான் மட்டும் எதுக்குடி உயிரோட இருக்கணும்? நீ ஒத்த புள்ள. உன்னை தூக்கி கொடுத்துட்டு நான் எதுக்குடி உயிரோட இருக்கணும்? நானும் சேர்ந்தே சாகுறேன். பெரிய டிராமாவா இருக்கே. சிவகாமி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படி கல்லு மாதிரி நீனா என்ன அர்த்தம் மாப்ள? என் பொண்ணு கூட தனி கொடுத்தனம் போய் சந்தோஷமா வாழ போறீங்களா இல்ல அவளை வாழ வெட்டியா என் வீட்டுக்கே அனுப்ப போறீங்களா? எனக்கு இப்ப பதில் வேணும். நில்லுங்க மாப்ள. இப்படி பேசாம போனீங்கன்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்லிட்டு போங்க மாப்ள. பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. சிவகாமி அம்மா பத்த வச்சுட்டாங்க. இனிமே காட்டு தீயா எல்லாம் பரவும். ஏ மல்லிகா, சிவகா மேம் என்ன சொல்றாங்க? எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க பொண்ணு ரேவதி அக்கா பாண்டவலத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாண்டவர்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லுங்க. பாண்டவர்கள்னு சொல்லாதீங்க. பாண்டவர்ல நம்ம கிட்டயா இருக்கு? குட்டி, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி, பேசல. ஆமா, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ரேவதி அக்காவா பாத்துட்டு போறதுக்கு. போய் சொல்லாதீங்க. அந்த அம்மா என்னவோ ராசனையும் அண்ணியையும் தனி கொடுத்துன போகணும்னு சொன்னாங்களாமே, உண்மையா அது? அதுக்குள்ள தகவல் சொன்னது யாரு? தகவல் யாரோ கொடுத்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கதான். கேட்டுட்டு ரெண்டு பேரும் சும்மாவா இருந்தீங்க? ஆத்தலமாக பழபடி ஆரம்பிச்சிட்டாங்க ஆடுறதுக்கு. குட்டி, வாடா, அடிச்சு ஓட விடலாம் அவங்கள. நீ விடு மல்லிகா, அவங்களை உண்டில் ஆக்கிடுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரேவதி நீ பேசுனது அவங்களா பேசுனது இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி பிளான் பண்ணி தான் பேசுறாங்க. சரியா நம்ம வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியலையாது? கயல், அவரே உழைச்சு கொட்டுறாரு. ஒவ்வொரு பைசாவும் அவரோட உழைப்புன்னு ரேவதி அண்ணி சொல்றாங்க.
சிவகாமி அத்தா வந்து இந்த குடும்பத்துல இருக்க வேணாம், தனி கொடுத்தனம் போயிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு புரியலையா? இருக்கட்டும், அவங்க நினைச்சா மட்டும் தனியா போயிடுவாங்களா? ராசு மாமா சம்மதிக்கணுமே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களை விட்டு ராசமச்சான் போவாரா? எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், இது மொத்தத்தையும் ராசமச்சானே பாத்துப்பாரு. யாரு அவரு? அவரை பத்தி எங்களுக்கு தெரியாது. ராவதனி சொன்னாங்க தானே தனி சமையலுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அது எங்களுக்கும் தெரியும் மாமா. இப்பவே போய் கேட்டா ராசு மாமா கிட்ட மாத்தி சொல்லி உங்க 2 பேர் மேலே கோவத்தை உண்டு பண்ணி அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அதை ஈஸியா சாதிச்சுடுவாங்க. மச்சானுங்களா, ராசு மச்சான் இப்ப உங்க மேல இருக்க கோவத்தை பயன்படுத்தி அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஈஸியா பிரச்சனையை உண்டு பண்ணி அதை வச்சு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ராசு மாமாவோட மூட பார்த்துதான் நம்ம வேலை செய்யணும். ஆமா மச்சான், சிவகாமியை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ரேவதி அக்கா எப்பவும் நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க. வழக்கம் போல சிவகாமி அம்மாவை வச்சுதான் பிளான் பண்ணுவாங்க. அதனால நம்ம ரேவதி அக்காவை விட்டு கொடுக்காம தூக்கி வச்சு பேசணும். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? கண்டிப்பா தேவைதான். முள்ளால தான் எடுக்க முடியும். முள்ளுன்னு தெரியுதுல்ல. யோ சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு பேசிட்டே இருக்க, போயா. ஏண்டி ஏதோ மாதிரி குலைக்கிறா? தெரியுதுல, போயா. போடா. அண்ணே, நம்ம வீட்லயே நம்ம திருடுறது தப்பு இல்லையா? டேய், நம்ம வீட்டுக்கு போனோம்னா என்ன அர்த்தம்? நம்ம பணம் தானே, தப்பே இல்ல. நம்ம பணம் தானே, ஆனா மனசுக்கு ஏதோ நெருடலா இருக்குன்னு பெரிய அண்ணனுக்கு தெரிஞ்சா. டேய், கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா நாம எதுக்கு இப்படி வந்து கையை வைக்க போறோம்? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி பல சாதனைகள் பண்ணணும். அப்போ பல தடவை திருடணுமா? இன்ச பண்ணாம பணத்தைன்றா. அது தென்னந்தோப்பு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு வந்ததுல வந்து கணக்கே வரல. போயிட்டு வந்துடலாம். பாத்து நல்ல பிள்ளைகளா, அத்தை, இந்த நேரத்துல என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அன்பண்ண வட்டி பிசினஸ் டெவலப் பண்ண போறோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ்னா வியாபாரம், ஆங்கிலம். ஓ அப்படியா? ஆனா பேச்சுக்கும் மூஞ்சிக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. சரி சரி, நடத்துங்க. அண்ணே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அந்த மாதிரி போற வாக்கில சொல்லிட்டு போறாங்க, அதை போயிட்டு வேலையை பாடுறான்.